வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம இந்த பரிகார ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிறப்பு பதிவு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பதிவு. வாழ்க்கையில எப்போதுமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் எங்களுடைய கட்டம் மாத்திரம்தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையை சந்திக்குதா, நாங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாதா, எங்களுக்கு கடன்கள் தீராதா, எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு சொத்தோ நிலமோ வாங்க மாட்டோமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த சிறப்பு பதிவு. இந்த சிறப்பு பதிவின் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பிடிக்கிறதுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அதனுடைய முழுமையான தகவல்கள் தெரிய வரும். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு தகவல்களை கொண்டு சேர்ப்பதற்கு எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் கொடுங்க. ஓகேங்களா? இப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கு என்னுடைய ஆன்மீக பரிகாரமே பார்த்திங்கன்னா, ஆன்மீக சம்பந்தமாக நம்ம ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்யும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்து அப்படின்றது தான் என்னுடைய ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியே. இந்த ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நான் பார்த்த பொறுத்த மட்டுக்கும் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க, ஆனாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் அதிகமாக சங்கடப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வருங்கால சந்ததியினர் அதிகமாக ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேலை சரியாக இருக்க மாட்டேங்குது. அப்படியே வேலையில் இருந்தாலும் குடும்பம்ன்ற உறவு எப்போதுமே ஒரு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு இடம் கூட இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நகை கூட இருக்க மாட்டேங்குது. சொந்தமாக ஒரு துலாம் ராசி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெறும் தாலி கயிறோடு இருக்கிறீங்க. அதுலேயும் அந்த தாலி கயிறில் மஞ்சள் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகாக ஆக்கியிருக்கிறீங்க. மற்றவர்களுக்காக வாழ்ந்து 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 மற்றவர்களுக்காக ஒரு வருத்தப்பட்டு நீங்களும் தேர்ந்து உங்களை நீங்களே ஒரு தியாகம் செய்யக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்கும்? ஏன்னா உங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே நல்லா வளர்ச்சி அடைஞ்சாச்சு. நீங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளே வளர்ந்தாச்சு. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அடிமட்ட அளவுலேயே இருக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியில் ஒரு ஏளனமாக ஒரு பேசக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. நீங்கள் எவ்வளவோ ஒரு ராசி பலனை பார்க்குறீங்க, எங்களுக்கு யோகம் கிடச்சிரும், எங்களுக்கு இந்த மாதிரியாக கிடச்சிருமா அந்த மாதிரியாக கிடச்சிருமான்னு எல்லா ராசி பலனை பார்த்தா கூட உங்களுடைய மனமாகப்பட்டது ஒரு நிம்மதியின்மையிலேயே இருக்குது. எப்போதுமே ஒரு மனசுன்றது பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு 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 பிளாங்காக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் உங்களுடைய துலாம் ராசி அன்பர்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கிடங்காகவே இருக்கும். அதற்குள்ளே ஏகப்பட்ட குப்பைகளை நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்மளை எப்படி பேசுகிறாங்க, நம்மளுடைய குழந்தை இன்னும் வளரலையே, இன்னும் இப்படியே இவளுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்ததுன்னா நான் எப்படி ஒரு கடைசி காலத்தில் நல்லா இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு உங்கள் மனமாகப்பட்டது நிறைய ஒரு குப்பைகளால் சூழப்பட்ட ஒரு நேரமாக தான் இருக்குது எப்போதுமே. நான் சொல்கிறது கடந்த காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ கிடையாது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு தீர்வு என்னதான் மேடம், நான் என்ன தான் செய்யணும்? நான் இப்போ எங்கேயாவது துறவரம் பூண்டலான்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையவே நான் அழிச்சிட்டு எங்கேயாவது காசிக்கோ எங்கேயோ போயிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு குடும்பம்ன்றதே செட் ஆகலை. எனக்கு குடும்பத்தை
குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். உங்கள் கையிலேயே எல்லா மருந்தும் இருக்குது. ஏன்னா அந்த துலாம் ராசி என்பவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ அதை செஞ்சிரு, இதை செஞ்சிரு, உனக்கு சளி பிடிக்குதா இதை சாப்பிடு, உனக்கு பணம் வரலையா இந்த சாமியை கும்பிடு, உனக்கு கடனாக இருக்கா இந்த சாமியை கும்பிடுன்னு மற்றவர்களுக்கெல்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு செய்வதற்கு மறந்துடுறீங்க. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் என்னுடைய பதிவு. இதை எப்போதுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்றத மிக தெளிவாக சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடு. என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா பரிகாரம்னாலே அது தெய்வ வழிபாடு தான். ஆன்மீக பரிகாரம்னாலே தெய்வ வழிபாடு தான். எந்த ஒரு தெய்வத்தை நம்ம சரணாகதி அடைகிறோமோ அந்த தெய்வம் நம்மளே கைவிடவே விடாது. அதனுடைய வரிசையில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகனை நல்லா வழிபாடு பண்ணணும். முருகனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் திருஷ்டி தோஷம் இருக்காது. அதே சமயத்தில் பித்ரு தோஷங்கள்லாம் இருக்காது. முருகனை வழிபாடு பண்ணலாம். அது அல்லது நீங்கள் வாராகி வழிபாடு பண்ணலாம். கலியுக தெய்வத்தை எதனாலும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் வாராகி வழிபாடு சால சிறந்தது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா இவர்களுக்கு தான் எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அதாவது ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கே போர் தளபதியாக இருந்தவள் அந்த வாராகி. அவளுக்கே அந்த போர் தளபதியாக இருக்கிறார்னா நமக்கு வரமாட்டாளா அந்த வாராகி? நீங்கள் கூப்பிட்ட ஒரு மாத்திரத்துக்கு வருகின்ற தெய்வங்க. நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுடைய கஷ்ட காலத்தில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வராமல் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு வாராமல் அந்த வாராகி அம்மன் வேறெங்கு செல்வாள்? கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு இருக்கக்கூடியவள் தான் அந்த வாராகி தாய். அதனால் கண்டிப்பாக வாராகியை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய துன்பங்கள் அதாவது தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நான் சொல்லக்கூடிய வழிபாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பண்ணிட்டு வரணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்போதுமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தத்தாத்ரேயர். யார் மேடம் அது தத்தாத்ரேயர்னு ஏதோ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்தாத்ரேயர் யாரும் இல்லை. இந்த துலாம் ராசி அன்பர்கள் பூர்வ ஜென்ம கர்மாவை நிறைய சுமந்து பிறந்திருக்கிறீங்க நிறைய ஏக்கத்தோடு. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறீங்க. சித்திரைன்றது செவ்வாயுடைய காரக நட்சத்திரம். அடுத்து சுவாதின்றது ராகு, விசாகம்ன்றது குரு. இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நிறைய ஆசைகள் இருக்கும். அவர்களுடைய ஆசைகளை அழிக்கவே முடியாது. இன்னைக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு இன்னொரு வீடு பார்ப்பாங்க. அடுத்த வீடு கட்டி முடிச்சாச்சா 2 கார் வாங்க, உனக்கு அதை விட வேற என்ன வேலை அப்படின்னு தன்னுடைய ஆசைகளை பெருக்கிக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் கர்மாக்கள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அந்த ஆசைகளை அழிக்கக்கூடிய தெய்வம், கர்மாவை அழிக்கக்கூடிய தெய்வம்னா அது அந்த தத்தாத்ரேயர் தான். தத்தாத்ரேயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 உருவங்களும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது தான் தத்தாத்ரேயர். 3 அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 தெய்வங்களும் சேர்ந்த ஒரே உருவம் அந்த தத்தாத்ரேயர். நம்ம எத்தனை ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணியிருந்தாலும் இவர் முன்னாடி நின்று நீங்கள் 2 நிமிஷம் கதறி அழுதீங்கன்னா போகிறோம். உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா எல்லாம் ஒரு நொடியில் அழியக்கூடிய ஒரு நேரமாக தானங்க இருக்கும். அதனால துலாம் ராசி அன்பர்களை மறந்துடாதீங்க. உங்களுடைய கர்மாவை அழிக்கக்கூடிய அந்த தெய்வம் தத்தாத்ரேயர். அவரை வழிபாடு முழுவதுமாக செஞ்சுட்டு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவனை நல்லா வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். எந்த அளவுக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். மாசமான பிரதோஷ வழிபாடு ரெகுலராக பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடு பண்ணுறவங்க துலாம் ராசி அன்பர்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவே சொல்கிறேன். அதாவது எந்த அளவுக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணக்கூடிய அந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு நல்லா இருந்த
அதாவது சூப்பரா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அழிவுன்றதே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு சிவனுடைய அருள் பார்த்தீங்கன்னா, முழுமையாக இருக்குன்னா, இது துலாம் ராசி என்பவர்கள் தான். துலாம் ராசி என்பவர்கள் பிரதோஷ வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா, அடுத்த 1 வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஒரு நன்மையான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். வருமானம் நிறைய வரும். பிரதோஷ வழிபாடு பண்ண பண்ண வருமானம் நிறைய வரும். தத்தாத்திரேயர் வழிபாடு கர்மாவை அழிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு தோஷத்தை அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த சேனல்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான பரிகாரங்களாக தான் இருக்கும். அதனால நீங்க லைக் பண்ணுங்க, பிரஸ் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.